السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அதிகாலை வேளை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அறிவாளிகள் யார், புத்திசாலிகள் யார் என்ற கேள்விகளுக்கு விடை தெரிய நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது என்ன கேள்வி? வித்தியாசமான கேள்வியா இருக்க. அறிவாளி யார், புத்திசாலி யார்? அறிவாளியும் ஒண்ணுதான், புத்திசாலியும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதானே. இதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. அறிவாளியும் ஒண்ணுதான், புத்திசாலியும் ஒண்ணுதான், அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அறிவாளிகள் யார், புத்திசாலிகள் யார் என்பதற்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. இதற்குண்டான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக நமக்கு அமையும். அன்புக்குரியவர்களே, திருமறை குர்ஆன் அறிவாளிகள் யார், புத்திசாலிகள் யார் என்பதை தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது? ஒரு சில இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது எதையுமே இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியவர்களை, எதையும் இலகுவாக எளிதாக விளக்கக்கூடியவர்களை, ஒரு எதிர்வினையை எப்படி கையாள்வது, அதற்கு எப்படி வாதம் வைப்பது என்பதை தெரிந்து கொள்வர்கள் நம்ம என்ன செய்வோம்? புத்திசாலிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் சொல்லுவோம். அப்படிதானே? ரொம்ப ஈஸியா விளக்குறாரு, அதே மாதிரி ரொம்ப ஈஸியா விளங்கி கொண்டார், எந்த கேள்வி கேட்டாலும் நல்ல பதில் சொல்றாரு, அதற்கு கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை என்னன்னு சொல்லுவோம் சொன்னா நல்ல புத்திசாலியா இருக்கிறாங்க, நல்ல அறிவாளியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, திருக்குர்ஆனுடைய பார்வையில புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் குர்ஆனுடைய சில வசனங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக, அதாவது புத்திசாலி யார் என்பதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். புத்திசாலினா என்ன, அவர் யார் அப்படின்னா, இப்போ மது இருக்கா இல்லையா, மது, தீய பழக்கங்கள், போதைகள், இது மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய தீமை என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லும் பொழுது ஈஸியா விளங்கிக் கொள்வார். ஆமா, இதுல நிறைய கேடு இருக்குது, இதுல நிறைய விளைவுகள் இருக்குது அப்படின்னு விளங்கிக் கொள்வார். ஆனால் அதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். அப்படிதானே? ஒரு விஷயத்தை ஈஸியா விளங்கிக் கொள்கிறார், அதுல கேடு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து என்ன செய்யறாங்க? அந்த தப்பை செய்யறாங்க. பாத்தீங்களா இல்லையா? இவர்கள் புத்திசாலிகளா இருக்கலாம், ஆனால் இவர்கள் மிகப்பெரிய அறிவிலிகள். யார் இவர்கள்? அறிவாளிகள் கிடையாது, இவர்கள் அறிவிலிகள். ஏன்? ஒரு செய்தி, ஒரு விஷயத்துல அது தப்பு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறார்கள். இவர்கள் எந்த ஒரு கிரவுண்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க? அறிவாளிகள் லிஸ்ட்ல வரவே மாட்டாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை, அதனுடைய தீங்கு என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை இலகுவாக புரிந்து கொண்டாலும் அந்த விஷயத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா, இவர்கள் புத்திசாலிகளாக இருக்கலாமே தவிர ஒரு காலம் அறிவாளிகளாக ஆக முடியாது என்பதை இலகுவாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு காரியம் தப்பு என்று தெரியுது, ஆனா அதை என்ன செய்யறாங்களா இல்லையா, இவர்கள் அறிவாளிகள் ஆக மாட்டார்கள். புத்திசாலிகளாக இருந்து போயிடலாம், ஆனா அறிவுடையோர் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. அப்ப அறிவாளிகள் யார், அறிவுடையோர் யார் என்பதை திருக்குர்ஆன் அழகாக நமக்கு என்ன செய்கிறது? பாடம் நடத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 39வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவாளிகள் யார், அறிவுடையோர் யார் என்பதை தெளிவாக நமக்கு என்ன செய்யறான்? படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா
உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே, என் அடியார்களுக்கு நற்செய்தியை எடுத்து கூறுவீராக, என் அடியார்களுக்கு நற்செய்தியை கூறுவீராக. அவர்கள் தமக்கு சொல்லப்படுவதை செவிமடுப்பார்கள். என்னத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அதை என்னுடைய அடியார்கள் செய்வாங்க, செவிமடுப்பார்கள். செவிமடுத்து நீங்க சொல்லக்கூடிய மிக அழகானவற்றை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவர்கள்தான் அறிவுடையோர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தெளிவா வழங்கிட்டான். அல்லாஹ் அழகா பாடம் நடத்தார். சின்ன பிள்ளை வழங்குற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனம் சொல்லி காட்டுறான். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்லவற்றை எடுத்து சொல்லுங்கள், நற்செய்தி கூறுங்கள். முதல் அறிவாளிகள்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் அதை செவிமடுப்பார்கள். நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது செவிமடுத்து கேட்பார்கள். இரண்டாவது, அதில் இருக்கக்கூடிய அழகானவற்றை அவர்கள் பின்பற்றுவார்கள், தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவார்கள். இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இவர்கள்தான் அறிவுடையோர், உலுல் அல்பாப்னு சொல்லி காட்டான். உலுல் அல்பாப்னா என்னது? அறிவுடையோர். அப்ப அறிவுடையோருக்கு விளக்கம் கிடைச்சிருச்சா? நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்ட உடனே அது சரி என்று விளங்கிக் கொண்டு அதை அப்படியே விட்டு விடாமல் தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துகிறார்களா இல்லையா? இவர்கள் தான் அறிவுடையோர், அறிவாளிகள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிட்டான். அப்ப என்ன பார்க்கிறோம், புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குதா இல்லையா? அதை ஒன்ன ஈஸியா விளங்கிடுவாங்க, ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. உதாரணத்துக்கு தொழுதால் நன்மண்டு இருக்கு, அப்படிதானே? நோன்பு வைச்சால் நன்மண்டு இருக்கு, தான தர்மங்கள் செய்தால் நன்மண்டு இருக்கு. இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மண்டு தெரியுது, ஆனால் அதை செயல்படுத்தாம இருக்காங்களா இல்லையா? இவர்கள் அறிவாளிகள் கிடையாது. இவர்கள் அதை விளங்கிக்கிட்டாங்க, தொழுதா நன்மைதான்ப்பா, சிகரெட் குடிச்சா என்னுடைய உடல் நலம் கேடுதான், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, எல்லாத்துக்கும் தெரியும். போதையால் குடும்பங்கள் சீரழியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது செய்யறானா இல்லையா? இவன் ஒரு காலம் அறிவாளி ஆக மாட்டா என்பதை திருமறை குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நிச்சயம் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்பாங்க, நல்ல விஷயத்தை கேட்டு அதை பிற மக்களுக்கு எடுத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு நிலை இருக்குது. நல்லது பிறருக்கு என்ன செய்வாங்க, நல்ல எடுத்து சொல்லுவாங்க, அதை கேட்கவும் செய்வாங்க, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். அந்த கேள்வியிலே நமக்கு தெரிஞ்சிடும் யார் சிந்தனையாளர்கள், யார் அறிவாளிகள், யார் நல்ல புத்தி கூர்மையானவர்கள் என்பதை இந்த கேள்வியிலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்ரால 44வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. இப்படி அல்லாஹ் அஃபலா தஅகிலூன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்தனை செய்ய மாட்டீர்களான்னு கேட்கிறான். என்னத்தை? அதாவது நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், குர்ஆனை படிக்கிறீங்க, நல்ல விஷயத்தை என்ன செய்றீங்க, நல்ல ஆர்வம் படிக்கிறீங்க, நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா? அதாவது குர்ஆனை படிக்கிறான், அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தல, ஆனா மக்களுக்கு என்ன செய்யறான், நல்ல அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, தொழுவுங்க, நோம்பு வைங்க, தான தர்மம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறான். உங்களை நீங்க மறந்துட்டீங்களப்பா. நீங்க எதை படித்தீர்களோ, எதை கேள்விப்பட்டீர்களோ, அந்த குர்ஆனுடைய வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்தலையே, உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா? அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களாங்கிறானா. அதாவது குர்ஆனை படிக்கிறவங்க சிந்தனையாளர்கள் தான், நல்ல விளங்கிக் கொள்ளக்கூடியவர் சிந்தனையாளர்கள் தான். அந்த சிந்தனையாளர்களை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா கேட்கிறான். அப்ப என்ன விளங்குது? இவர்கள் அறிவாளிகள் கிடையாது, இவர்கள் சிந்தனையற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையான சிந்தனையாளர்கள், உண்மையான அறிவாளிகள் யார் என்று கேட்டால், நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டு அதை செவிமடுத்து யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ
அவர்கள்தான் புத்திசாலிகள், அவர்கள்தான் அறிவாளிகள், அவர்கள்தான் சிந்தனையாளர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனங்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி நல்லா பாருங்க. எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவும் தெரியாது. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் கட்டுப்பட்டு நடக்கிறார். இவர் யார் தெரியுமா? இவர் அறிவாளி தான். இவர் யாரு? எதுவுமே தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஒரு விஷயத்தை சொன்னா டக்குன்னு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில அல்லாஹ் சொல்வது உண்மை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது உண்மைதான் என்று அதை விளங்கி அதை தன்னளவில் பின்பற்றி நடக்கிறார். பாத்தீங்களா இல்லையா? இவர்தான் அறிவாளி என்பதை திருக்குர்ஆன் செய்கிறது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் நல்ல எல்லாத்தையும் நல்ல விளங்குறாரு, நல்ல அறிவாளியா இருக்கிறாரு, நல்ல புத்திசாலியா இருக்கிறாரு. ஆனா அதன் பிரகாரம் நடக்கல. இவர் யாரு? இவர் புத்திசாலியா தான் இருப்பாரே தவிர இவர் அறிவிலித்தான் என்பதை திருமறை குர்ஆனுடைய இந்த வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் அறிவாளியா புத்திசாலியா? நாம் அறிவாளியா புத்திசாலியா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம கடைபிடித்தால், திருமறை குர்ஆனுடைய போதனைகளை நாம் அதன் பிரகாரம் நடந்தால் நாம் யாரு? அறிவாளி லிஸ்ட்ல வந்துடும். அதை எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் விளங்கிக் கொண்டு அன்புக்குரியவர்களே, அறிவாளிகளாக நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அறிவாளிகள் என்றால் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு அதை செயல்படுத்தி பிறருக்கும் எடுத்து சொல்கிறார்கள் இல்லையா? இவர்கள் தான் அறிவாளிகள் பட்டியலில் வருவார்கள். அந்த அறிவாளிகள் பட்டியலில் வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.